நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் நாடாளுமன்ற எம்பியுமான கமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான விஷயத்தை பேசி அந்த அவையவே நடுங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பட்டினத்தார் அவர்களுடைய சொற்களை சொல்லி தமிழை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாஜக பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து பேசியிருக்காரு. அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாணியில ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. ஒரு சொந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லி டிவியை உடைச்ச, டார்ச்லைட்டை வச்சு உடைச்ச கமலஹாசன் இப்போ கமலஹாசன் நடிக்கிற எந்த படத்தையாவது குடும்பத்தோட பார்க்க முடியுமா? ஒரே ஒரு பாட்டை படிக்கிறேன், அந்த பாட்டை படிக்க எனக்கே கேவலமா இருக்குது. பாருங்க, இந்த நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காம்பன் வீடும் பானம், இது பாட்டாங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது என்று சொன்னவர் பெரியார் ஐயா. நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு கமலஹாசன் கேட்கலாமா கேள்வி? அவர் சனாதனவாதி, கமலஹாசன் ஜல்சாவாதி. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இருந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. இப்போ நாடாளுமன்றத்துல மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் நாடாளுமன்ற எம்பியுமான கமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான விஷயத்தை பேசி அந்த அவையவே நடுங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பட்டினத்தார் அவர்களுடைய சொற்களை சொல்லி தமிழை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாஜக பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து பேசியிருக்காரு. அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாணியில ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. என்னதான் நடந்துச்சு சார் அந்த நாடாளுமன்றத்தில்? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் கமலஹாசன் பேசியது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஒரு படம் இருக்கு, இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று. ஏன் அதை சொல்கிறேன்னா, கமலஹாசன் அவர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு எம்எல்ஏ ஆகணும். அது 2021 வானதி சீனிவாசன் மட்டும் அவங்க தோத்துட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படியாவது சரி எம்எல்ஏயாவது இல்லை எம்பியாதுன்னா அதுலேயும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து அவர் ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்னென்னா, ஒரு சொந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லி டிவியை உடைச்ச, டார்ச்லைட்டை வச்சு உடைச்ச கமலஹாசன் தன்னுடைய சொந்த கட்சியை பலிதானம் செய்து கொண்டு ஆப்டர் ஒரே ஒரு எம்பிக்காக திமுக அறிவாலயத்தில் கொண்டு கட்சியை அடமான வச்சு, இத்துடன் என்னுடைய மக்கள் நீதி மையமான கோகாமாக்கா கட்சியை கலைத்து நான் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னதெல்லாம் வாபஸ் பண்ணிடுறேன், தாம் அறிவாலயத்தில் ஐக்கியமாகன்னு சொல்லி ஒரே ஒரு எம்பி. அதில் பாருங்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது நீங்கள் எனக்கு பிரச்சாரம், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள், என்டிஏக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அதன் மூலமாக இதற்காக ராகுல் காந்தியை 3 முறை அவர் சந்தித்து ராகுல் காந்தி கொடுத்த ப்ரெஷர்லையும் அதுக்கு பிறகு தான் திமுக அறிவாலயத்தை கதவை திறந்து அதுக்கு மூலம் லெட்ரு படையில் கொடுத்தாங்க. ஒரு லெட்டரை உனக்கு நான் தருவேன்னு. அது கூட அவருக்கு வந்தால் வகை வராட்ட போக. ஏன்னா திமுக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானை மாதிரி அவர்களுக்கு பொய் சொல்லலையும் ஏமாத்தலையும் கை வந்த கலை. ஆகவே அந்த கலை ஒரு கலைஞன் கமலஹாசன் ஏமாந்து விடக்கூடாது அல்லவா? ஆகவே என்ன வேறு வழி இல்லாமல் திரும்பவும் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை பலிதானம் பண்ணி நாடாளுமன்றத்தில் எம்பி ஆனார். எம்பி ஆனால் தன்னை ஒரு ஸ்டார் நடிகர் என்ற பிம்பத்தை தேசம் முழுவதும் உருவாக்க வேண்டும். இந்தியா நாடாளுமன்றத்தில் பேசும்போது டெல்லி நாடாளுமன்றத்தில் எல்லாரும் நம்மளை பார்க்க வேணும் என்று சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொண்ட கருவி என்று பாஜகவை எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடை இருக்கிறாரு. கம்யூனிஸ்டவாதிகள் எப்படி பேசுவாங்க, வெங்கடேசன் எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவாரோ, கனிமொழி அம்மா எப்படி பேசுவாங்களோ, அது மாதிரி சில ராசா எப்படி பேசுவாரோ, அந்த மாதிரி தன்னை ஒரு எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாரு. இப்போ கமலஹாசன் நடிக்கிற எந்த படத்தையாவது குடும்பத்தோட பார்க்க முடியுமா? எந்த படத்தையாவது குடும்பத்தோடு நடிக்கிற படத்தை பார்க்க முடியும்? ஒரே ஒரு பாட்டை படிக்கிறேன், அந்த பாட்டை படிக்க எனக்கே கேவலமாக இருக்குது. பாருங்கள், சகலகலா உலன் படத்தில் தண்ணி கேட்கும் நேரம் கண்ணே தாகம் தணிஞ்சுதான் அத்தான் தேவை தான் தந்தேன் ஆசை குறைஞ்சுதா. உனக்கு கமலஹாசன் பாரு, கொட்டி கிடக்குது ஊரளவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. உனக்கு கதாநாயகி அம்பிகா சொல்றாங்க, இன்று படுத்தது இதுவரைக்கும் இனி நாளை இருப்பது இருவருக்கும். உனக்கு கமலஹாசன் அன்பே அதிசய சூரங்கம்படி
அடுத்த பண்ணு நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காம்பன் வீடும் பானம். இது பாட்டாங்க. இப்பாடுறதுக்கே கேவலமா இருக்குங்க. இப்படிப்பட்ட திரைத்துறையில் இளம் தலைமுறைகளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழ் கலாச்சாரத்துக்கே விரோதமாய் செயல்பட்ட கமலஹாசன் சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி கிராமம் அனைத்தும் தவபூமி சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம் சிறுவர் அனைவரும் ராமனே என்ற உயர்ந்த RSS சனாதன சித்தாந்தவாதி ஒரு தமிழ்நாட்டு பெண் வேங்கை வாழும் நாச்சியார் இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு கமலஹாசன் கேட்கலாமா கேள்வி? அவர் சனாதனவாதி, கமலஹாசன் ஜல்சாவாதி. ஆகவே ஜல்சாவாதி கமலஹாசன் போய் ஒரு சனாதன பெண் தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தி பேச என்ன பேசினார் தெரியுமா? பாருங்க. பட்டினத்தாரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? பட்டினத்தார் என்பது 11ஆம் நூற்றாண்டிலே திருவேன்காட்டன் என்று இயற்பெயரை கொண்ட பட்டினத்தார் 12ஆம் நூற்றாண்டிலே காவிரிப்பூம் பட்டணத்திலே மிகப்பெரிய வைர வியாபாரி ஐயா. அந்த காலத்துல சோழ பேரரசுக்கு நிதி கடன் கொடுக்கக்கூடியவருங்க. சோழ பேரரசுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த பட்டினத்தார் திருவேன்காட்டான் பிற்காலத்திலே தன்னுடைய மகனுடைய பிசினஸ் பார்க்கும்போது எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு சிவ வழிபாட்டில் வந்தார். இப்படி சிவ வழிபாட்டில் வந்து ஆடைகளை துறந்தார். ஆடைகளை வெறும் டவலை மட்டும்தான் அவர் கொடுத்துட்டு போவார். இது எல்லாமே நமக்கு தேவையில்லை என்று சொல்லுவார். அந்த பட்டணத்தார் சொல்லுவார், உண்டெண்டிரு செல்வம் உண்டெண்டிரு உயர் செல்வமெல்லாம் அண்டெண்டிரு உண்டெண்டிரு தெய்வம் உண்டெண்டிரு உயர் செல்வமெல்லாம் அண்டெண்டிருன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர். அந்த குடும்பத்தில் எங்கள் சகோதரி என்ன பண்ணுறான்னா, எப்படி இந்த தம்பி இன்னைக்கு சன்னியாசியா போயிருக்கிறாரே, தம்பி உனக்கு அப்பம் பிடிக்குமே என்று அக்கம் பக்கம்லாம் ஏழ்மைப்படுத்த என்று சகோதரி வீட்டில் பிச்சை எடுக்கின்றார். அங்கு சகோதரி அவருக்கு மேல உள்ள கோபத்தில் என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்பத்தை பார்க்கும்போது அதுல விஷம் நஞ்சு கலந்துருக்குது. அப்போதான் அவர் சொல்றாரு, ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்னப்பம் தன்னை சுடும் என்று சொல்லும்போது தீ பிடிக்க அந்த வீடு. இப்படிப்பட்ட ஒரு வாழும் கண்ணகி போல் சொற்கள் நடைபோற, சுரங்கள் இசைப்பாட, கொட்டும் நாணாக்கள் போல் அந்த நயமிக்க பட்டணத்தார் ஒரு சைவ நெறியாளர், ஒரு சிவபக்தர் சொன்ன வாக்கு பலித்ததா இல்லையா? அந்த வார்த்தையை கொண்டு நீங்க சொல்றீங்க, நாங்கள் உங்களிடம் பிச்சை எந்த வரவில்லை, தமிழர்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம் என்ற உங்களுடைய வார்த்தை நாடாளுமன்றத்தில் ஜல்சா கமலஹாசன் பேசிய அத்தனை வார்த்தைகளும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது. இந்த நாட்டிலிருந்து ஏதோ ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் பிரிந்தது போல தமிழ்நாடும் பிரித்து பிரித்தவர்களோ நாம் அதிபர், முதலமைச்சர், பிரதமர் என்ற ஒரு நிலைப்பாடை உட்கொண்டு கருத்துக்கள் அனைத்தும் இறையாண்மைக்கு விரோதமான ஒரு கருத்துக்களை சொல்லி நிதியமைச்சருடைய மனசை புண்படுத்துகிறார். அதற்கு நிதியமைச்சர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தமிழை நாங்கள் ஒன்றும் கொச்சைப்படுத்தவில்லை ஐயா, உங்களுடைய திமுகவை சேர்ந்த விடுதலை பத்திரிகையில நீங்கள் யாரை தந்தை பெரியார் பெரியார் என்று சொல்லுகின்றீர்களோ அந்த பெரியார் விடுதலை பத்திரிகை என்ன எழுதுனா தெரியுமா? 27/11/1943 தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது என்று சொன்னவர் பெரியார் ஐயா. நான் சொல்லல, உங்க தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு பெரிய சீனு போடுறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இங்கு வெற்றி பெற்ற திமுக கூட்டணி எம்பிக்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய வாக்களித்த மக்களுடைய தொகுதி நலன்களை பற்றியும் வளர்ச்சிகளை பற்றியும் பேசாமல் பெரியாரையும் அண்ணாவையும் பஜனை பாடி அந்த நாடாளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கை பூங்கா போல் நிலைப்பாடு உருவாக்கி உள்ளார்கள். இந்த திமுக எம்பிக்கள் போல நாம் அவர் எக்ஸ்போஸ் ஆகணும் என்ற அடிப்படையில் தான் கமலஹாசன் வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா என்று கொச்சைப்படுத்துவது தமிழர்களை மட்டுமல்ல, தேசத்துக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு மனித நேயத்தையும் மனித சிந்தனையும் தேச ஒற்றுமைக்கு விரோதமான ஒரு கருத்துக்களை தான் அவர் நாடாளுமன்றத்தில் விஷத்தை கக்கியுள்ளார்.
அதற்கு நிதி அமைச்சர் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ஆகவே கமலஹாசன் இனிமேலாவது நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக செல்லுங்கள், நீங்கள் நடிகராக செல்லாதீர்கள். நடிகராக நீங்க பேசுவீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா கமல் தொடர்ந்து அதாவது ஒரு தேர்தலை சந்தித்ததற்கு பின்பு ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அரசியலுக்கு வந்ததற்கு பின்புதான் அதோடைய நிலை என்னன்றது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அழகா சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அப்போ இன்னுமே அவரே ஒரு அரசியல்வாதியா மாறல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒரு விஷயம் கேளுங்க, இதற்கு முன்னால கண்ணதாசன் சொல்லிட்டு போயிட்டார். திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் அவர்கள் திடீரென்று அரசியலை விட்டுக்கிட்டு அவர் ஆன்மீகத்தில் புக்கு வரலாறுலாம் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்களை போன்ற செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஐயா கண்ணதாசன் அவர்களே, நேற்று வரைக்கும் இந்த ஒரு கட்சியில் இருந்தீங்க, இன்றைக்கி கட்சியை உதறி விட்டு நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கி வரீங்க, ரெண்டுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னு. அப்போ கண்ணதாசன் செய்தியாளர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நேற்று வரையிலும் நான் ஒரு கட்சியில் இருந்தேன், நான் சார்ந்த கட்சிக்கு தலைமைக்கு ஜால்ரா போடணும், துதி பாடி மாமா மாப்பிள்ள டை ஐயா டை ஐயா டை ஐயான்னு துதி பாடணும். ஏன்னா இவங்க கமலஹாசன் மனைவிடைய இந்த மாதிரி கேரக்டருக்கு இப்படிதான் நான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் பழைய பாட்டுகளையும் புது பாட்டுகளையும் மிக்ஸ் பண்ணி போட்டுவாதான் ஓஹோ இப்படிலாம் இருக்குதா மாமா மாப்பிள்ளை என்ன அது பெரிய கதை. சிவாஜி கணேசனும் எம்ஆர் ராதாலாம் வருவாங்க, ஃபுல்லா துதி பாடுற பாட்டு தான் அது. அது எப்படி துதி பாடணும். அப்புறம் நான் எனக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு நான் அந்த மாதிரி சலாம் போட்டுட்டு போனோம். இது எனக்கு பிடிக்கல, எதிர்கட்சியை திட்டணும், இதுவும் எனக்கு பிடிக்கல. ஆகவே அந்த நான் சார்ந்திருந்த கட்சிக்கு துதி பாடியதும் வசை பாடியதும் எதிர்கட்சியை எதிராக பேசியதும் எனக்கு பக்குவத்தை கொடுத்தது. நான் இந்த கட்சியை விட்டுக்கிட்டு ஆன்மீகத்தில் வந்தேன், எனக்கு பரிபக்குவத்தை கொடுத்தது என்று கண்ணதாசன் செய்தியாளரிடம் கூறினார். ஆனால் நாய்வால நம்புக்க முடியாத ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நீங்க என்னதான் போனாலும் ரஷ்யா நாட்டு நாயும் சரி இல்ல தமிழ்நாட்டு நாயும் சரி, இந்தியாவில் உலக நாட்டில் எல்லா நாயுமே வாழை இப்படிதான் வச்சிருக்கோம். நீங்க என்னதான் இல்ல, இந்த வடிவேலு ஒரு படத்துல பாயா சுட்டு பாருங்க, என்னடா திரும்ப விரிப்பாரு திரும்ப சுண்டு வரும். அது மாதிரி சரத்குமார் வடிவேலு ஒரு படத்துல வருவாங்க, படத்துக்கு பேரு தங்க பதக்கம். அப்ப தங்கம் தனி பதக்கம் தனி, தனித்தனியா பிட்டு இருக்கும் போஸ்டர் ரெண்டும் ஓட்டணும். என்ன படிச்சுன்னு தங்கம் தக்கம் தங்கம் தக்கன் வரும். ஸோ அதே மாதிரி உள்ள கதையில கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நாய்வால நுமுக்க முடிஞ்சாலும் முடியுமே தவிர்த்த கமலஹாசனுடைய சிந்தனையை, ஏன்னா அவர் திராவிட சிந்தனை, கம்யூனிஸ்ட் சிந்தனை, ஹிந்து மதத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை, அவரை நீங்க திருத்தவும் முடியாது, அவர் இப்படிதான் இருப்பாரு. ஆகவே கண்ணதாசன் பக்குவம் என்பது வேறு, பரிபக்குவம் என்பது எப்படி சொன்னாரோ அதே போல் அரசியல் ஆரம்பித்து கொண்டு இன்னைக்கு அவர் எம்பி ஆனவர்னா, நான் நடிகராக இருந்தேன், ரசிகர்கள் என்ன பாராட்டினார்கள், இப்போது கட்சி ஆரம்பித்தேன், என்னை இப்படிதான் பார்க்கலாம். ஏங்க ஏற்கனவே பெரியார் கூட சொல்லிட்டாருங்க. பெரியார் ஈரோடு கூட்டத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் திராவிட கட்சி தலைவர், என்னை பார்க்கறதுக்கு 1000 பேர் வாரீங்க கூட்டத்தை பேச்ச கேட்கறதுக்கு, ஆனால் நான் தேர்தலை சந்திச்சா எனக்கு 100 பேர் கூட ஓட்டு போட மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால என்னுடைய அரசியல் கட்சி எப்பவுமே அரசியல் கட்சியாக இருக்குன்றது மக்களை தேர்தல் சந்திக்க மாட்டோம்னு நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னார். பெரியார் சொல்லதையா நீங்கள் சொல்ல போறீங்க, கண்ணதாசன் சொல்றதா நீங்கள் சொல்லாத நீங்கள் சொல்ல போறீங்க. சும்மா எதுக்கு இந்த பீத்தல்னா, அவர் எம்பி ஆகிட்டாரு, எல்லோரும் நம்மளை பேச்சை நம்மளை எல்லோரும் பார்க்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்களா கல்யாண வீட்டில், அந்த காலத்தில் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த காலத்தில் அந்தந்த வீடுகளில் வச்சு பந்தல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பந்தல் போடும்போது மணமகன் மணமகள் அந்த மறுவீடு காண போகுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த மறுவீடு காண போகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. உடனே ஏய் பொண்ணு வந்தாச்சு ரெடியாக போடணும், உடனே ரெடியாக போடணும், மருமகளே மணமகளே வா வா, உன் வலதை காலை எடுத்து வச்சு வா வா, குணம் இருக்கும் குணமகளே வா வா இன்னும் இது ஒரு பாட்டு வரும். அடுத்தது பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் போவாங்க. பையனுக்கு அப்பா ஆனந்தா என் கண்ணையே ஒப்படைச்சிட்டாங்க, இதில் இருந்து ஆனந்த கண்ணீர் வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஏன் தானே சிரிக்கிறீங்க எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் ஆனந்த கண்ணீர் வைக்கணும். இது அந்த காலத்தில் அந்த பாடல் இதுதான். அந்த நேரத்தில் இந்த பொண்ணு நடந்து போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்காரங்க இருப்பாங்க, அவங்க முள் பதக்குள்ளே ஒழிச்சு பார்ப்பாங்க. பொண்ணு என்ன புடவை போட்டிருக்குது, பொண்ணு நகை நட்டு போட்டுக்கல, அப்போ இவ்வளோ நகைலாம் போட்டுக்கல பரவாயில்லையே, இல்லை இல்லைன்னு சொன்னா பொண்ணு சொல்லும், அதுவும் அவளுக்கு பையன் வெளிநாட்டில் இருக்கிறான்ல, இப்போ நல்ல சம்பாத்தியம். இது நடைமுறை வார்த்தை. ஆனால் இன்று அது மாறவில்லை. ஆனால் இன்று நாகரிகம் மாறுகின்றது, கலாச்சாரம் மாறுகின்றது, எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொல்ல காலகட்டத்தில் விவசாயம் கால்நடை இந்த மாதிரி தான் இருந்தது.
இன்னைக்கு எல்லாமே சேட்டலைட் மீடியா வந்து போச்சு. வந்து விவசாயத்துக்கு அது கிராமத்தில் இருக்குது, சிட்டியில் பார்த்து எல்லாரும் ஒரு தொழில் பார்த்துட்டு போறாங்க. ஐடி ஃபீல்டான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி போச்சு. ஸோ இல்லை நான் அந்த காலத்தில் தான் வாழ்வேன்னா வாழ முடியாது. ஸோ ஒரு நாடாளுமன்றம் என்பது கௌரவமான ஒரு நிலைப்பாடு. ரெண்டாவது, மேல்சபை எம்பி யாரு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு மாநிலத்தில் எம்எல்சியும் தேசியத்தில் மேல்சபை எம்பியும் கொடுப்பது யாருக்கு என்றால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல உள்ளவர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக சேவர்கள், நாட்டு நலனுக்காக தன்னையே அர்ப்பணி கொண்டு வாழக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் இளையராஜா அவர்கள் எப்படிப்பட்டாங்க? மேல்சபை குடியரசுத் தலைவர் கொடுத்தா கௌரவ போஸ்டிங். அது அப்பா கௌரவ போஸ்டிங் கொடுத்தா உங்களை கையில் கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கட்சிங்க, ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியை அடமான வச்சு அதை தேவையான ஆக்கி தேவைப்பெற ஆக்கி கட்சியத்துக்கு தூரத்துக்கு இருந்துக்கிட்டு ஒரு எம்பி ஒரு லெட்டர் படுக்க நீ கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு போய் நீ தாம் பெரிய மாதிரி தானே ஒரு பெரியாரிசம் மாதிரி பேசலாம். அந்த பேச்சு அனைத்தும் இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் நம்மளையே நினைக்க வேண்டும், நம்மளே எல்லாரும் பார்க்க வேண்டும். என்னால் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா, மியாவ் 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 மியாவ்னு உள்ள நிலைப்பாடு தான் கமலஹாசன் நிலைப்பாடு. ஐயோ சார், நீங்க சிரிச்சு சிரிச்சு சிரிக்கிறதுக்கு வேற வழி இல்லைங்க. கமலஹாசன் பார்லிமெண்ட்ல போய் ஒரு நாடாளுமன்றம் எப்படின்னா கண்ணியமான ஒரு சபை, அதில் மக்களுக்கு நலனுக்காக நீங்கள் பேசணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வளர்ச்சிக்காக பேசலாம், எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சண்டைக்கு போகிறவனே பார்த்து நியூஸ் கட்டு விட்டா நான் பேட்டை விட போகிறேன், இது என்ன அர்த்தம் வந்து சொல்லுங்கள். இப்போ பேசக்கூடிய வேற இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க, என்ன செய்ய சொல்றீங்க? இதான் நிலைமை அவருக்கு. வரும் கண்டிப்பா அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.